திடீர்னு ஒரு நாள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் பார்த்தோன்னா எல்லாமே வந்து இந்த ஆதி தொல்குடியோடைய அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எல்லாமே வரும்போது எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. என்ன தான் நடத்துகிறாங்க அப்படி, கவர்மெண்ட்டு என்ன தான் இப்போ ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே இருந்துச்சு. சரி என்ன தான் இருக்குது அப்படி, என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். என்ட்ரன்ஸ்லேருந்து வரும்போதே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து அந்த ஆர்ச் வச்சுருந்தாங்க. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பெயிண்டிங்காக இருக்கட்டும் அண்ட் ஆல்சோ அவங்களுடைய நிகழ்ச்சிகள் எதுவாக இருக்கட்டும் அந்த இலக்கிய வழியாக சொல்லும்போது ஸோ ஒரு சில விஷயம் வந்து இலக்கியத்திலே வந்து நம்மளுடைய அந்த ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய அந்த வாழ்க்கை முறைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதிலே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அது சங்க காலத்துக்கு முன்னாடியே இருந்து அவங்க வாழ்ந்துருக்குறாங்க அப்படிங்கிறது வந்து நாங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் தப்பு பறை, அதுக்கப்புறமேட்டுக்கா ஒயிலாட்டம், கரகாட்டம், அப்புறமேட்டுக்கா கூத்து, அதெல்லாம் நிறையா விஷயங்கள் பார்த்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் நான் சின்ன வயசில் படிச்சிருக்கனே தவிர இது பார்த்தது இல்லை. இங்கே வந்து பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குது. ஆதித்திராவிடர் பழங்குடியினர் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட எப்படி இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்க தான் வந்தோம். ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எங்கள் ஹாஸ்டலில் இந்தமாரி ட்ராயிங்ஸ்லாம் பசங்க பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அது வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் உள்ளே வரும்போது நிறைய காம்படிஷன்ஸ்லாம் ட்ராயிங் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோஸ் ரியலிஸ்டிக்காக எப்படி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, முன்னோர்கள் என்னென்ன பண்ணாங்களோ அந்த பழக்கம் வழக்கங்கள், நடனங்கள், ஓவியங்கள், அப்புறம் மியூசிக்கல் எல்லாமே ஒரு நல்ல ஒரு நாலேஜாக இருந்ததுனால இந்த காலத்துக்கு அந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு வியப்பாக தெரியலாம். இந்த காலத்து ஜென்ரேஷன் ஃபுல்லாக டெக்னாலஜியில் மூழ்கி போயிருக்கிறதுனால இப்போ இந்த கவர்மெண்ட் இந்த என்வாயர்மெண்ட் க்ரியேட் பண்ண ஈவெண்ட் க்ரியேட் பண்ண நாங்கள் நிறைய கற்றுக்க முடிஞ்சுது. இன்னும் எங்கள் முன்னோர்கள் என்னென்ன பழக்க வழக்கம் செஞ்சாங்களோ அது எங்கள் வாழ்க்கையில் செயல்பட இது ஒரு நல்ல ஈவெண்ட்டாக இருக்கும். என் பேர் வந்து கமலக்கண்ணன் சார். பாரதி கிராமிய கலை வளர்ச்சி மையம் சொல்லிட்டு எங்கள் கலைக்குழுடைய பேர். நாங்கள் வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதியில் லிங்காயத்து என்ற இன மக்களும் இருளர் இன மக்களும் அதிகமாக காணப்படுற பகுதியில் நாங்கள் வந்து மலை அழிந்து போகிற கலைகளை வந்து மீட்டெடுக்க வண்ணமாக தொடர்ந்து எங்கள் கலைக்குழு வந்து மலைவாழ் மக்களுக்கான ஆட்டங்களை வந்து தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டுருக்கிறோம். உண்மையாகவே இந்த ஆதி கலைக்கோள் விழாவில் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. நம்முடைய முதலமைச்சருக்கு தான் நன்றி சொல்லணும். எங்களை மாதிரி அழிஞ்சு போகிற அந்த கலைகளை மீட்டெடுக்கிறதுக்காக வருடத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து இது மாதிரி ஒரு வாய்ப்புகளை கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இந்த கலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 36 வகையான மக்கள் வந்து மலைப்பயிர் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த 36 வகை பிரிவு மக்கள் வந்துட்டு ஒவ்வொரு விதமான ஆட்டங்கள் ஆடுறாங்க. அதில் எங்களது வந்து நாங்கள் பார்த்து லிங்காயத்து மக்கள் ஆடக்கூடிய சாமி ஆட்டமும் தோடர் மக்களுடைய நீலகிரி மாவட்டத்தில் ஆடக்கூடிய தோடர் இன மக்களுடைய ஆட்டங்களையும் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மலைப்பகுதியிலாக சென்று ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு வந்துக்கிறோம். எக்ஸிபிஷனுக்காக மெயினாக வந்தது பாப்பாவை இன்றைக்கி லீவ் போட்டு கூட கூட்டிகிட்டு வந்திருக்கோம். எதற்காகனா இப்போது அவங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி தான் படிக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து வெஸ்டர்னோட இது தான் தெரியுது. ஆனால் நம்ம சவுத் இந்தியாவில் இவ்வளோ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்றத புக்கில் காமிக்கலாம், பிக்சர் எடுத்து காமிக்கலாம், கூகுள் பண்ணி காமிக்கலாம். பட் இங்கே லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது வந்து இட் வாஸ் வேர்ட்ஸே இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரிலாம் இருந்திருக்கா அந்த காலத்தில் அப்படின்னு நமக்கே யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பொருளுமே பார்க்கும்போது ஒரு வியப்பா. நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சி பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி இசை பொருள்கள்லாம் நிறையா இருக்குன்றது நாங்கள் இன்றைக்கி தான் பார்த்து எக்ஸைட் ஆகிட்டோம். நல்லா இது பண்ணோம். ஓவிய கண்காட்சி சூப்பராக இருக்குது. கூட கைவினை பொருட்கள் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முதல்ல இந்த மாதிரி விழாக்கள் நடத்துறதுக்கு வந்து நம்மளுடைய அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாடு அரசுக்கு எஸ்பெஷலி நம்ம மு.க. ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உள்ள எல்லா கரகாட்டம், தப்பாட்டம், ஒயிலாட்டம் எல்லாம் இப்போ வந்து கலெக்ட் மாரி எனக்கு தோணுச்சு. கிராமத்தில் பிறந்து அதெல்லாம் திரும்பியும் இங்கே வந்து சென்னையில் செட்டில் ஆகிருக்கோம். போவோம், எப்போயாவது ஒரு வாட்டி போவோம். அந்த டைமில் வந்து இந்த கரகாட்டம்லாம் அவ்வளோலாம் இருக்காது. இப்போல்லாம் கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது. இங்கே நிறைய இருக்குங்க. இப்போ ரொம்ப நிறைய நல்லா பார்க்குறதுக்கு, ஐயோ இது பார்த்துருக்கேன் நம்ம ஊரில் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து நிறைய என்ஜாய் பண்ணது வந்து கல்ச்சுரல் ப்ரோக்ராம், தென் அவங்களுடைய உணவு பழக்க முறைகள். ஸோ அந்த உணவு பழக்க முறைகளில் வந்து நான் ஒரு சிலது வந்து டேஸ்ட் பண்ணேன். எள்ளு உருண்டை, அப்புறம் நிறைய ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய விஷயம்லாம் வந்து அவங்க சவுத் சைடில் இருக்கிற ட்ரைபல் பீப்புளை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய உணவு முறைகள்லாம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றது நான் இங்கே வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சமூகத்தில் பிறந்தன்றதை வந்து நான் ஒரு ட்ரைபல் பீப்புளாக வந்து நான் வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா எங்கள் சமூகத்தில் இருந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது, இவ்வளோ விஷயம் வந்து பிறந்திருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு ட்ரைபல் பீப்புளை நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் அதில் வந்து வெக்கத்தை விட்டு சொல்லுவேன். இதில் வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு வந்து இது புதுசுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை பற்றி தெரியாமே வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு புதுசாக இருக்கும்.
என்ன இது இப்படி இருக்குது, ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது பறை இசை, அப்புறம் தப்பை, அப்புறம் வேறு ஏதோ தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து தோள்கட்டை, அப்புறம் சங்கு எல்லாமே இந்த நான் வந்து சங்கு வாசித்து பார்த்தேன். அப்புறம் அந்த யாழ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கரகாட்டம், அப்புறம் அந்த தெருக்கூத்துக்கள்லாம் பண்ணுறாங்களே அந்த கோமாளி பண்ணுற மாதிரி அந்த ஒரு விஷயம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதில் என்னென்னா இது வந்து அழியாமல் பார்த்துக்கணும் நம்ம. இந்த கலைகளை வந்து இப்படியே போயிடக்கூடாது, இது வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எப்படி கொண்டு போகணும். ஸோ அவங்கெல்லாம் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி இந்த ப்ரோக்ராம் ஏற்படுத்தி இருக்கிறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுங்கள் அண்ட் என்ன சொல்லலாம், இன்னும் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுங்க அண்டு எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி மீடியாஸ்லாம் எல்லாருக்குமே தெரியட்டும். அண்ட் நிறையா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்வைட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நிறைய நவீன காலத்து இசையெல்லாம் வந்திருக்கு இல்லையா, அது இல்லாமல் பழங்காலத்து இசைகள் எவ்வளோ நல்லா இருக்கும். அந்தந்த பொருட்களை பார்க்கும்போது இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு அதை காட்டும்போது ரொம்ப பிள்ளைங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு சின்ன கல்யாணமோ நிகழ்ச்சியோ எடுத்தாலும் நம்மளாலே முடியாது, ஒரு திணறக்கூடியதாக இருப்போம். இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்து உணவுலேருந்து எல்லா விஷயங்களும் அவங்க செஞ்சது பர்ஃபெக்டாக சூப்பராக செஞ்சுட்டாங்க. சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ன்னு தான் சொல்லணும். எவ்ரி இயர் இதை வந்து அவங்க பண்ணணும். இதை அரேஞ்ச் பண்ண நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸ்டாலின்.